அம்மோ, நேத்து ஆக்ரால தாஜ்மஹாலை காணோம்னு ஊரே சத்தமா இருந்துச்சுடி. அவங்களுக்கு எங்க தெரியும் தாஜ்மஹால் என் மாமனார் வீட்டுல இருக்குன்னு. எதா இருந்தாலும் ஒரு அளவு தான்டா, அவ்வளவுதான் சொல்லிடும்ட்ட. கொஞ்சமா சாப்பிடு பாப்பா, எனக்கு வயிறு முட்டுதுல. அது எப்படா அவ சாப்பிட்டா இவனுக்கு வயிறு முட்டுது? தெரியலண்ணா. இனிமே நீ ரொம்ப இனிப்பு சாப்பிடாதாமோ, எனக்கு ரொம்ப இனிக்குது. அது எப்படா இவனுக்கு தெரியும்? அது எப்படி இவனுக்கு தெரியும்? அவ சாப்பிட்டானா இவனுக்கு வயிறு முட்டுதான், இனிப்பு சாப்பிட்டா இவனுக்கு தகட்டுதான். எப்படி அவனுக்கு தெரியும்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படின்னே தெரியும். அவனுங்க பண்றதுக்கு நாளாக முடியுமா? அதுக்கு ஏன்னா என்ன அடிக்கிற? ஏன்டா அவனை அடிக்கிற? அவன் என்னடா தப்பு பண்ணா? இல்லடா மாப்பிள்ள, ஓசியில காது கிடைச்சா சௌரியத்துக்கு கொடுக்குறானுங்க, முடியல அதான் அடிச்சேன். நீ சொல்லுடி பொண்டாட்டி, அவனுங்க கிடக்குறானுங்க பிஸ்கோத்துங்க. இவனுங்கள மாதிரிதான் மாப்பிள்ள நானும் உசுறு குசுரா அவளை லவ் பண்ணேன். அப்புறம் ஏன் சிங்கிள்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டாலேற? ரொம்ப பண்ணிட்டா, மசுரே போச்சுன்னு தூக்கி போட்டேன் மச்சான். அப்ப ஏன்டா சொட்ட உழந்தா கவலைப்படுற கம்முனாட்டி? உனக்கு ஏன் மாப்பிள்ள லவ்னா பிடிக்கவே மாட்டேங்குது? பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை, யாரும் கிடைக்கல அதான். இங்க ஒரு சத்தமும் இல்லடி. சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. டேய் தம்பிங்களா, அங்கிட்டு போய் விளையாடுங்க போங்க. சொல்லிட்டேன், போயிருவானுங்க. வாண்டு பயலே, செத்தடா எங்க கிட்ட. என்னடா அவனை என்கிட்ட? சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சித்தப்பா. பார்த்துட்டில, அப்புறம் என்ன போக வேண்டியதானே? ஏன் சித்தப்பா, முடியாதுன்னு சொல்றவன் முட்டாளு, முடியும்னு சொல்றவன் புத்திசாலி அப்படின்னு வர வழியில ஒரு பெரியவர் சொல்லிட்டு போறாரு என்கிட்ட. ஆமா, அது உண்மைதானே. சித்தப்பா, நீங்க முட்டாளா புத்திசாலியா? நான்லாம் புத்திசாலிப்பா. ஏதோ உன்கிட்ட ஆட்டைய போட பாக்குறான். புத்திசாலியா இருந்தா பொழைச்சுக்கடா புதறு தலையா. அப்ப ஏன் சித்தப்பா அப்பா 1000 ரூபாய் கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதானே பார்த்தேன், என்னடா எலி அம்மனம்மா ஓடுதேன்னு. இந்தா வச்சுக்கோ. ஏண்டா கீரி புள்ள, இந்த 1000 ரூபாய ஆட்டைய போடுறதுக்கு அப்பனும் மகனும் என்னமா பிளான் பண்ணிருக்கீங்க பாத்தியா? இந்த பொழப்புக்கு 4 தெருவுல பிச்சை எடுத்து திங்கலாம். பிச்சை எடுக்காம இருக்கிறதுக்கு தாண்டா இந்த 1000 ரூபாய். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.